வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் 30 சனிக்கிழமை, சாட்டர்டே 11 மணி காலை. இன்றைக்கு இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஸோ அந்த டவுட் சம்பந்தமாக ஒரு சின்ன வீடியோ. என்னென்னா, நான் என்னை பற்றி பெருமையாக பிதற்றிக் கொள்வதற்கு இல்லை, இந்த நீதிமன்றங்களை அவமதிக்கிறதுக்காகவும் இல்லை, இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு எனக்கு இருக்கிறது. அதுக்கு சொல்லக்கூடிய பதில், சொல்ல வேண்டிய பதில், ஆம், சட்டம் சகலருக்கும் சமமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய பதில். அது உங்களுக்கு தெரியும். இல்லை, சட்டம் இங்கே எல்லாருக்கும் சமமானது இல்லை என்று சொன்னால் ஜெயிலுக்குள்ள போகணும். சட்ட நீதிமன்றங்களில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கூட அது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு விடயம். ஆகவே நாங்கள் இங்கே சட்டங்கள் சரியாக இயற்றப்படுகிறது பாராளுமன்றத்தில். அந்த சட்டத்தை இயற்றுகின்ற இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான அமைப்புகள் இருக்கும். இந்த சட்டத்தை அப்ளை பண்ணுகிறது, அதாவது போலீஸார் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தை என்ன சொல்றது, ஒன்று அப்ளை பண்ணுகிறது போலீஸாராக இருந்தால், அல்லது சட்டத்தை லோ அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ணுகிறேன்னு சொல்வார்கள். என்ஃபோர்ஸ் பண்ணுகிற என்றால் அந்த அதாவது குற்றங்களை குற்றம் என்று தீர்மானிப்பது நீதிமன்றங்கள். ஸோ நீதிமன்றங்கள் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்க முடியாது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நடக்கின்ற வழக்கு தொடர்போ நீதிமன்றங்கள் தொடர்பாக யாருமே இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கிறாது. உங்களுக்கு நன்றாக தெரியும். பிரச்சனைக்கு வருவோம். என்னுடைய பிரச்சனை என்னென்றால், இந்த சட்டம் பாமர மக்களையும் பிறவுக்களையும் சமமாக மதிக்கிறதா என்றுதான் நான் கேட்கிறேன். என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் மதிக்க வேண்டும், ஆனால் அது கேள்விக்குறியாதான் இருக்கிறது. சரி, அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்றை பார்ப்போம். எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அண்மைய தினங்களில் நீதிமன்றங்களை எப்படி நீதிமன்றங்களை அவருடைய வழக்குகள் நடந்த தொடர்பாக, இந்த வழக்குகள் தொடர்பாக விமர்சிக்கல. ஆனால் இந்த வைத்தியத்துறைன்னு ஒன்று இருக்கிறது. ஸோ வைத்தியத்துறையை என்னால் விமர்சிக்க இயலும், சரிதானே? இப்போ வைத்தியத்துறையை என்னால் விமர்சிக்க இயலாதுன்னு இல்லை என்றால் நீதிமன்றங்களை விமர்சிக்க இயலாது, ஆனால் வைத்தியத்துறையில், ஆனால் சட்ட வைத்தியத்துறையை விமர்சிக்க இயலாது. ஏனென்றால் அது சட்டத்தோடு சேர்ந்தது. அதுதான் எனவே வழக்குகள் போடப்பட்ட வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்ட வைத்தியத்துறையை விமர்சிக்க இல்லை. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது தானே, ஆனால் அந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது ஆதாரங்கள் வேணும். ஸோ ஆதாரங்கள் இல்லாமல் கதைக்க இயலாது. அந்த அடிப்படையில் நான் சில விடயங்களை நான் கதைக்கவும் விரும்புகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சில விடயங்களை பார்ப்போம். முதலாவதாக, எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அண்மைய நாட்களில் கைது நடந்தது. நானும் உங்களை மாதிரியே நெடுக யூடியூபர் ரீஃப்ரெஷ் பண்ணி கைது நடந்திருக்குது. கைது பண்ணியிருக்கிறார்கள். சிஐடிக்கு வந்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை 11 மணி போல் இவர்கள் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அன்றைய தினம் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டவர். அதாவது சிஐடியில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு, நீதிமன்றம் இரவு 10 மணி வரைக்கும் வைத்திருந்து அவருக்கு விளக்கமறியலை நீதிமன்றம் வழங்கி இருந்தது. சரியா? ஸோ அந்த விளக்கமறியலை வழங்கி இருந்ததுக்குரிய, அந்த வழக்கு போடப்பட்டதுக்குரிய விடயம் என்னென்றால், ரணில் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்தில் அவருடைய மனைவியினுடைய ப்ரொஃபஸர் கன்வகேஷனுக்கு லண்டனில் இவருக்கு இன்விடேஷன் அனுப்பப்பட்டு இவர் அரசாங்க நிதிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணங்களுக்கு போயிட்டு வந்தவர் என்பதுதான் அந்த வழக்கு. ஸோ ரணில் அவர்கள் ஏதோ அமெரிக்காவுக்கு போயிட்டு வருகின்ற போது லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். ஸோ அப்படி போகலாமா, அரசாங்க பணத்தை பாவிக்கலாமா என்பதுதான் இப்போது கேள்விக்குரிய. அங்கே 50-50 தான் இருக்கிறது. பாவிக்கலாமா இல்லையா, தனிப்பட்ட பயணமா? இப்போ ஜனாதிபதி ஒருவர் இன்னொரு நாட்டுக்கு தனிப்பட்ட ரீதியாக பயணம் செய்தால் அது தனிப்பட்ட பயணமா, அல்லது அரசாங்கம் அந்த செலவுகளை செலுத்த வேணுமா? இதுதானே அதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ அது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும். அதற்கு பிறகு இந்த 6ஆம் தேதி ஆகஸ்ட், இன்றைக்கு 29-30 ஆகஸ்ட் 6ஆம் தேதி, நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 6 தானோ, 6ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையிலே மேற்கொண்ட பயணங்கள் தொடர்பாக
ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்கப்பட்டிருக்கிறது, ஆர்டிஐயில் கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக்கல் எங்கெங்க போனவர்கள் என்று சொல்லி அவருடைய முழு விவரத்தை இவ்வளவு காலம் ஒரு வருடமாக எங்கெங்க பயணங்களை மேற்கொண்டிருந்தவர், எது தனிப்பட்ட பயணங்கள், இது அவருடைய ஜனாதிபதி தலைவராக இருந்த எது தனிப்பட்ட பயணங்கள், எது அவர் ஜனாதிபதியாக இருந்த போது போன பயணங்கள் என்பது தொடர்பாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஜனாதிபதி செயலகத்திட்ட கேள்வி கேட்டனர். அதை பாதுகாப்பு காரணங்கள் காட்டி பாதுகாப்பு காரணமாக அவரை நாங்கள் விட முடியாது, அந்த தகவல்களை தர முடியாது என்று ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக் அவர்களுடைய ஊடகத்துறை சொல்லியிருக்கிறது. ஸோ அது பாதுகாப்பு காரணங்களாக கொடுக்கல என்று வச்சு கொண்டா கூட உங்களுக்கு தெரியும், அனுராதபுரத்தில் அன்றகுமார் சாநாயக் அவர்கள் அவருடைய அம்மாவை பார்க்க போன போது ஒரு ஹம்மிங் பேர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஹெலிகாப்டர் ஒன்றில் அரச செலவில் போயிட்டு வந்தாருன்னு சொல்லி இப்போது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனை, அவர் அப்படி போட்டு வந்தது அப்போ தனிப்பட்ட செலவா இல்லையா என்றால், இப்போ அன்றகுமார் சாநாயக்க எந்த வகையான ஒரு வழக்கினை இப்போது ஃபேஸ் பண்ணுகிறாரோ மறுபடியும் அவர் ஜனாதிபதி இல்லாமல் போகின்ற நேரத்தில் மறுபடியும் அவருக்கு அந்த வழக்குகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். இவர் ஜனாதிபதியாக இருக்கையில் அம்மாவை பார்க்க போனது கூட தனிப்பட்ட பயணத்துக்காக இவர் பாதுகாப்பு வாகனங்கள், ஹம்மிங் பேர்ட், அப்படி சகல விடயங்கள். அதை விட ஜாழ்ப்பாணத்திலே நடந்த, கிழக்கு மாகாணங்களில் நடந்த, மகரகமவில் நடந்த இவருடைய தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான தேர்தலுக்கு போகிற அந்த இவருடைய பயணங்கள் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறார். இவர் எந்த பணத்தை செலவழித்து போயிருக்கிறார் என்று. ஸோ அன்றகுமார சாநாயக்கவுக்கு ஒரு சட்டம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஸோ ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்படுகின்ற அதே சட்டத்தின் கோவையில் அன்றகுமார சாநாயக்கம் ஒரு நாள் தண்டிக்கப்படலாம். எங்களுடைய பிரச்சனை அது இல்லை, சரி, அது வழக்கு. ஸோ அது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டுமென்றதுக்காக சொல்கிறேன். என்னுடைய பிரச்சனைக்கு வாரன் வைத்தியர்கள் உங்களுக்கு தெரியும், ருக்ஷான் பெல்லன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு இப்போது நான் நினைக்கிறேன் சுகாதார அமைச்சால இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னண்டா, ஒரு சுகாதார அமைச்சினுடைய ஒரு அரசாங்க ஊழியர், சுகாதார அமைச்சோ இந்த அமைச்சோ ஒரு அரசாங்க ஊழியர் அரசாங்க விடயம் தொடர்பான இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கின்ற போது அவர் கட்டாயம் செயலாளர் செக்ரட்டரியனுடைய அனுமதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம், மஸ்ட். ஸோ இங்கே எங்களோட ருக்ஷான் பெல்லன் அவர்கள் அண்மைய தினங்களில் போய் பார்த்துட்டு முதலாவது சொல்லியிருப்பார், ரணிலுக்கு கணக்க வருத்தங்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமான வருத்தங்கள் இருக்கிறது. ஆகவே அவர் திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு போவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று நான் அதை சொன்னேன். ஐசியூவில் இருக்கிற ஒருவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய நான் ஒரு தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்போது அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அப்போது அதை பெருசாக ஒரு பெருமை ஆமோதிக்கவில்லை. அவர் நீதிமன்றத்துக்கு போகல. சூம் தொழில்நுட்பம் கூடாக நீதிமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்திருந்தவர்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த ருக்ஷான் பெல்லன் என்ற வைத்தியர் ஏற்கனவே ரணில் அவர்களோட ஏற்கனவே அரசியலில் இருந்து ஒரு அரசியல் கட்சிகள் மற்றது ட்ரேட் யூனியன் சார்பாக இருக்கின்ற ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டருடைய ஒரு டிப்யூட்டி டிரெக்டர். ஸோ இவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள், இன்கொயரிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சால், அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஐசியூவில் இருக்கிற ஒரு நோயாளி 2 நாட்களில் எழும்பி வீட்டை போடாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லி. அதாவது கடவுள் வந்தால் தான் அந்த மாதிரியான விடயங்கள். சில நேரம் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் கண்டு போயிருப்பார். ஸ்ட்ரோக் கண்டா மூளையில் போகிற நரம்புகள் மூளைக்குரிய குருதி குழாய் ஒன்றில் அடைப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஸ்ட்ரோக். சில நேரங்களில் கொண்டே போட்டுட்டு ஜெகோவாவின் சாட்சிகள் அல்லது எங்களுடைய அசாமிமார் அல்லது புத்தர் பௌத்த மத மக்களுடைய அவர்களுடைய மந்திரங்களை ஓதுகின்ற போது சில நேரங்களில் அவர் ஸ்ட்ரோக் பாரிசவாதத்திலிருந்து மீண்டு வீட்டை போகிறதுக்குரிய வீடியோகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சொல்கிறது மெடிக்கல் மிராக்கிள் என்று. யூஸ்வலாக அப்படியான ஒரு கிளாட் உண்டு அல்லது இது ஒன்று பிளாக் ஆகி நிற்கும் போது போகாது. ஆனால் சில நேரங்களில் மெடிசின் ஆன்சர் பண்ண இல்லாத முறையில் அப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் ஒன்று நடக்கலாம். அந்த குளோட் அடைபட்டு அது எடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த வலிப்பு இது எல்லாம் போய் ஸ்ட்ரோக்குரிய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் போய் கைகள் நார்மலாக பிளட் ஓடி நரம்புகள் ஒர்க் பண்ணி அவர் நார்மலாக விசிரிச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை சிறைக்கு கொண்டு போகப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக்க அன்று இரவு சிறைச்சாலை வைத்தியர்களால் NHSலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.
NHSL அனுப்பப்பட்ட அதே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அங்கே இருந்து மறுபடியும் அங்கே வந்திருக்காருன்னு சொன்னால் NHS ஐசியூக்கு ஓட்டில் இருந்து ஐசியூக்கு பண்ணியிருக்கார்கள். ஐசியூவில் அவர்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். டீஹைட்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். ட்ரிபிள் கார்டியக் வெசல் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி சர்ஜரிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஏர்ஜென்டாக ஹார்ட் சர்ஜரி தேவைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலைமை மோசமாக இருக்கிறது, அவருக்கு பெயில் கொடுக்கணும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட நீதிமன்றம் வைத்தியர்களுடைய அறிக்கைகள் என்ற அடிப்படையில் வைத்தியர்களுடைய அறிக்கைகளை நம்பி நீதிமன்றம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் பிணை வழங்கியிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் சொலிலி 100% யாரில் தங்கியிருக்குன்னு சொன்னால் வைத்தியரில் தங்கியிருக்கு. அப்போ நாங்கள் இனி வைத்தியர்கள் தான் ஒரு நியாயமான ரிப்போர்ட் ஒன்றை நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கிறோமா இல்லையான்றது சிந்திக்க வேணும். ஆனால் நானும் MBBS படித்தேன் தானே, எனக்கு தெரிய ப்ரெஷர் கூடன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, ப்ரெஷர் கூடினால் ஸ்ட்ரோக் வரலாம், வேறு வேறு வருத்தங்கள் வரலாம், ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஆகவே அவரை HDUவில் ஹைலி டிபெண்டன்ஸ் யூனிட்டில் அட்மிட் பண்ணுவதற்குரிய தேவைகள் இண்டிகேஷன்ஸ் இருக்கிறது சொல்லுகிறார். அவர் ஐசியூக்கு மாற்றப்பட்டதுக்குரிய காரணம் HDUவில் இருக்கின்ற போது ஒரு டெத் ஒன்று நடந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுக்கிறது என்பது காரணமாக சில நேரங்களில் அவர் என்ன செய்யலாம் என்றால் ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஐசியூக்கு மாற்றப்பட்டது காரணம் என்னடா, முன்னாள் ஜனாதிபதி தற்சமயம் ஒரு டெத் ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு யார் பதில் சொல்கிற என்ற அடிப்படையில் ஐசியூக்கு மாற்றியிருக்கிறார்கள் என்று நாங்கள் சரி அதையும் வச்சுக்கொள்வோம். அதுக்கு தான் ஐசியூக்கு மாற்றிருக்கிறார்கள். பிணை வழங்கப்பட்டு 2 நாட்களில் அவருடைய எலக்ட்ரோலைட் இம்பலன்ஸ் நோமலாகி, அவருடைய கார்டியக் டிசீஸ் நோமலாகி, அவருடைய ப்ரெஷர் கண்ட்ரோலுக்குள்ள அவர் ஓட்லையும் ஒப்சர்வ் பண்ணப்படாமல் நேரடியாக வெக்காரிசனுடைய புத்தகத்தோட ட்ரீட் பண்ணின டாக்டர்ஸுடன் சேர்ந்து படம் எடுத்து விட்டு வீட்டை போகலாம் என்றால் அது எந்த வகையான டிசீஸ் என்று எனக்கு தெரியல. அப்படி ஒரு ப்ரீமச்சுவர் டிஸ்சார்ஜ் உண்டு. இது நான் ஒரு மருத்துவராக தான் இந்த கதையை சொல்லுவேன். சொல்வார்கள் ப்ரீமச்சுவர் டிஸ்சார்ஜ் ஒன்றை வழங்கியிருப்பதாக இருந்தால் NHSL அந்த டிஸ்சார்ஜ் கேள்விக்குட்படுத்தணும். அதாவது ஒரு இண்டிபெண்டாக நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்டான ஒரு வைத்திய நிபுணர் குழு ஒன்றை அங்கே ஆரம்பித்து அந்த விடயம் வைத்தியர்களால் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையானதா இல்லையா, இவருடைய BHT என்ன மாதிரி இருந்தது, இவருடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது என்பது தொடர்பாக ஒரு சுயாதீனமான ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை ஒன்றை நீதிமன்றம் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நடக்கும்? ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் அதால தான் நான் சொல்கிறேன், ஆம் நீதிமன்றம் நீதி அனைவருக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தாலும் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் இலங்கையில் நீதி சமமாக பிரயோகிக்கப்படுவதில்லை நினைக்கிறேன் நான். சரி, அதுக்கு நல்ல உதாரணம் பிமல் ரத்நாயக்க அல்லது எனக்கு எதிராக செய்த பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இன்று வரைக்கும் நீதி பாயலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சபாநாயகர் என்னுடைய 8 நாள் ஸ்பீச்சை பிளாக் பண்ணி வச்சிருந்தார். அவர் இன்று வரைக்கும் அவருக்கு நீதி பாயலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்க என்று சொன்னால் எங்களுடைய சுதத்தை என்று சொல்லுகின்ற வீடியோ போட்டவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவமதித்து வீடியோ போட்டிருக்கார். ஸோ இந்த வரைக்கும் அவருக்கு நீதி பாயல். ஆகவே இந்த 3 சிம்பிள் உதாரணங்கள். அதை விட ரணிலுடையது இன்னொரு நல்ல உதாரணம். நான் நீதிமன்றத்தால் சிறைக்கில் அனுப்பப்பட்ட நாட்களில் எனக்கு நெஞ்சு வலி இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்கல போய் வைத்தியசாலையில் படுக்கிறதுக்கு. நான் போய் நின்று அடுத்த நாள் காலமாக விடிய கிளினிக்கில் போய் கார்டியாலஜிஸ்ட்டை சந்தித்து ட்ரெட்மில் வரைக்கும் செய்து பார்த்துட்டு வந்து தான் நான் போனேன். அன்று நினைச்சிருந்தால் நெஞ்சு வலி என்று சொல்லி என்னால் ஒரு பொய்யான ஒரு சிம்டம்ஸோட போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீதிபதி தந்த தண்டனையை மனசார ஏற்றுக்கொண்டவன் நான் விட்ட பிள்ளைகளுக்காக தான் அனுபவிக்கிறேன் என்ற அது இந்த பிள்ளையா அல்லது அம்மா அப்பாவோட இருக்கைக்கு விட்ட பிள்ளையா அல்லது நான் லவ் பண்ணுற காலங்களில் விட்ட பிள்ளையா, ஏதோ காலத்தால் நான் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று தான் அந்த 14 நாட்கள் உட்பட 19 நாட்கள் மன்னர் 19 நாட்கள் நான் போய் சிறை அனுபவிச்சுட்டு வந்தேன். ஆகவே நான் என்னுடைய மனச்சாட்சியை கேட்டு பார்த்தேன், நான் சிறைச்சாலையில் இருக்கணுமா இல்லை இந்த 14 நாட்கள் போய் சொல்லி வைத்தியசாலையில் இருக்க வேண்டும். என்னுடைய மனச்சாட்சி சொன்னது வேண்டாம், உனக்கு உண்மையான செஸ்ட் பெயின் என்றாலும் இங்கே இருந்து சாடு தான் என்னுடைய மனச்சாட்சி சொன்னது. ஆகவே நான் போகலை. அதான் உண்மை. ஆகவே இந்த ரணிலுடைய இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும், மற்றது இந்த இப்படியான இதுகளை என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு காமெடி கூத்து என்று சொல்வார்கள். ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற, நீதிமன்றத்தை முற்றிலுமே
ஒரு இது இல்லாமல் பண்ணுகின்ற அதை ஒரு என்னென்னு சொல்வது ஒரு ஒரு கேள்விக்கு நகைப்புக்கு உட்படுத்துகின்ற வேலைகளைத்தான் இந்த வைத்தியர்கள் செய்திருக்கிறார்களோ என்று என்ன தோணுகிறது. ஸோ எனக்கு அந்த பிஎஸ்டி அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்க வேணுமென்ற ஆசை. பாராளுமன்றத்தில் கேட்டு பார்ப்போம். சுகாதார அமைச்சரிடம் நீங்கள் அதை சமர்ப்பிங்கள் ஏழுமென்றால் பாராளுமன்றத்தை கேட்டு பார்ப்போம். சரி, அது எங்களுடைய டொப்பிக்கும் மேற்பட்டது. சரி, அதை விடுவோம். நான் விஷயத்துக்கு வரேன். ஆனால் சுகாதார அமைச்சர் இது தொடர்பாக ஒரு 11 பாராளுமன்றத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் விட்டா கூட நான் இப்போ உங்களுக்கு சொல்றது என்னென்றால், இந்த விளையாட்டுன்றது அதாவது பிடிச்சு அரெஸ்ட் பண்ணப்பட போறது, நீதிமன்றம் கொண்டு போறது, நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வைத்தியசாலையில போயிருந்த கொண்டு நீதிமன்றத்தில் போய் ரிப்போர்ட் கொடுக்கிறது, இப்படியானதுகள் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு தான். இங்கே ரணிலுடைய நல்ல நண்பர் தான் அனுரகுமார் திசாநாயக்க. இந்த வீடியோவை நீங்கள் விளங்காட்டி, இந்த வீடியோவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி, நீங்களும் சாதாரணமான ஒரு பாமர முட்டாள் மக்களே என்பதுதான் உண்மை. ரணில் அவர்களுடைய ஒரு நல்ல நண்பர் தான் அனுரகுமார் திசாநாயக்க. ரணில் அவர்கள் பேக் பண்ணப்பட்டது இந்த இந்த ஜேவிபியினுடைய அந்த காலங்களில் கூட அரசாங்க காலத்தில் நான் பேக் பண்ணப்பட்டது சந்திரிகாவோட சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு. இப்போ அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்தா போல அவர்கள் ஒருவரும் எதிரியாக மாறிடணும். சொல்லும் பார்லிமெண்ட்ல ஒக்கமை ஆளுவோம் அல்லி என்று. பாராளுமன்றத்தில் அது அமைச்சர் சந்திரசேகராக இருந்தாலும் இளங்குமரனாக இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் நண்பர்கள். ஆனால் ஒருவரை முட்டாளாக்குவதை ஏற்றுக்கொள்ளாத, முட்டாளாக ஒரு கதையை சொன்னால் ரைட் சொல்லுங்க தம்பிராசா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள். நான் ஏதாவது யாரையாவது மாத்துறது கதை சொன்னாலும் அவங்களுக்கு அது விளங்கும். அவர்கள் சொல்லும் போது எனக்கு விளக்கம். ஆகவே நீங்கள் இதை நம்பி ரணிலை பிடிச்சு போட்டது ஓம் நீதி நியாயத்துக்கானது நீங்க நினைச்சா நீங்களும் சாதாரண பாமர தமிழ் மக்களை இந்த அரசியல் பின்புலத்தை வழங்கிக் கொள்ளும். ஏன் இப்ப திருப்பி மறுபடியும் மோஷனோட போட்டு இவர் உடல்நிலை தேறித்தானே போயிருக்கிறார் இப்போது மறுபடியும் வீட்டை. அப்ப ஏன் இப்ப இவரை நாங்கள் திருப்பி நீதிமன்றத்தை அந்த மிச்ச தண்டனைகளை அனுபவிக்கிறாது, விசாரணையை கொண்டு போயிடாது? முதலாவது கேள்வி. என்னிடம் இருக்கிற முதலாவது கேள்வி. மாகாண சபை தேர்தல் வருகிறது. வடக்கு மாகாணத்தில் தான் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட பிமல் ரத்நாயக்க உட்பட அமைச்சர்கள் முழுக்கணும் வடக்கு மாகாணத்தில் தான் குந்தி இருக்கிறோம், தெற்கு மாகாணத்தில் இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் முழு பெரும் வடக்கு மாகாணத்தில், அதில் இன்னொரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இவை எல்லாமே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற இந்த அரசியலில் உண்மையான ஒரு முடிவுக்கு நாங்கள் போக போகிறது இல்லை. அது கயந்திரமாக பொன்னம்பலமாக இருக்கட்டும், இவன் ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது சுமந்திரனாக இருக்கட்டும், யாருமே உண்மையான ஒரு முடிவுக்கு போக போறது இல்லை. யாருக்குமே இந்த பிச்சைக்காரனுடைய புண்ணை மருந்து கட்டி மாற்றுவதற்கு தயாராக இல்லை. காலமாக நாங்கள் இப்படி ஏமாற்றத்தான் போகிறோம். நான் ஒரு அரசியல்வாதி தானே, நாங்கள் ஏமாற்றத்தான் போகிறோம், நீங்கள் ஏமாறத்தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன வழி என்று. வழி வருகிறது மாகாண சபை தேர்தல். நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். யார் மக்களுக்கு உண்மையாக நிற்கிறார்கள், யார் மக்களுடைய ஊழல்கள் மக்களுடைய நியாயங்கள் தொடர்பாக போராடுகிறார் என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.